ஸோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஜெகதீஷன்கிறவர் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. பொதுவாக நான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வாய்ஸ் நோட்டாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். பட் சம் கமெண்ட்ஸ் வந்து நான் வீடியோவாக போடணுன்னு ஆசைப்பட்றேன். அதில் இது ஒன்று. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் படித்தா மெக்கானிக்கல் அவுட்டேட்டட் சப்ஜெக்டாக ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு மெக்கானிக்கல் படித்தா 20,000 மிஷின் லேத் ஆப்ரேட்டர் தான் போக முடியுமா? 2 சிஜியில் படித்தா 50,000 சம்பளத்துக்கு போக முடியுமா? மொத்தம் 3 கேள்வி கேட்டிருக்காரு. ஒவ்வொன்றா பதில் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் படித்தா லேத் ஆப்ரேட்டருக்கு தான் போவோம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட போயிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பதில் என்னவாக இருக்குன்னா, காரு, பைக்கு, அதோ லேத் ஆப்ரேட்டரு அப்படிம்பாங்க. சரி, அதை கூட விடுங்க. மெக்கானிக்கலில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி, அடுத்து வந்து தேர்மல் பற்றி, டிசைன், தேர்மல், அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல், இந்தமாரி நிறைய டொமைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் தேர்மல் இன்ஜினியரிங்னா என்னென்னு கேளுங்களேன். அவங்களோட பதில் ஃபஸ்ட்டு தெரியாதுன்னு சொல்லலாம். இல்லை எல்லாம் தெரிஞ்சு அதே மாரி சொன்னாங்கன்னா தேர்மல் இன்ஜினியரிங்னா தெர்மல் பவர் பிளான்ட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இந்தமாரி ஆட்கள் தேவையில்லாமல் அன்வான்டாக ஃபியரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் என்றைக்குமே அவுடேட்டட் சப்ஜெக்ட் கிடையாது, ஓகேவா? அது என்றைக்கு உலகம் அழிகிற வரைக்கும் மெக்கானிக்கல், சிவில், ஸோ இந்தமாதிரி டிபார்ட்மெண்ட்ஸோட நீடு என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேத் ஓட்டுறது கிடையாது. அது ஒரு ஐடிஐ படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுதோ இல்லை டிப்ளமோ படித்தவங்களோ அதை பண்ண மாட்டான். ஐடிஐ கேடரில் உள்ளவங்க தான் லேத் ஆப்ரேஷன், ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. 2. ஸோ அப்போ இன்ஜினியரோட வேலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஃப்கோர்ஸ் மெக்கானிக்கல்னால் அந்த கோர் மெக்கானிக்கல்னு சொல்கிறது வந்து இந்த கார்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒன் ஆஃப் த பார்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு செமஸ்டரில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. ஸோ அதனால் வந்து அது மட்டுமே கோர் கிடையாது, இங்கே நிறையா இருக்குது. ஒரு ஒரு மிஷின்லேருந்து ஒரு ஹீட் எமிட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, முதல்ல ஹீட் எப்படி ஜென்ரேட் ஆகும், ஸோ அதை பற்றி படிக்கிறது. ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அது எப்படி ட்ராவல் ஆகும், கண்டக்ஷன் என்ன, கன்வெக்ஷன், ரேடியேஷன், ஸோ இப்படிலாம் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி படிக்கிறது. ஸோ வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஒரு ஃப்ளூயிட் எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு ஃப்ளோவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது மேலே ஒரு ஃப்ளூயிட் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி அந்த ஆப்ஜெக்ட், அந்த ஃப்ளூயிடால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன மாதிரி விளைவு ஏற்படுத்தும், அதில் எவ்வளோ ஹீட் எமிட் ஆகும், ப்ளஸ் பேட்டரி தெர்மல் மேனேஜ்மெண்ட், ஒரு பேட்டரியில் ஹீட் எமிட் ஆகுதுன்னா அது எப்படி எஃபெக்டிவாக நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க, இதுக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப பெருசு. இது ஒன்று. இப்போ நான் சொன்ன இது எல்லாமே வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ். இதெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டில் போக முடியும். அதுவே மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக, இப்போ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்னா நம்ம போய் மேனுஃபேக்சர் பண்ண போகிறது இல்லை. அதில் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங்கில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது, அதில் ரிசர்ச் பண்ணுறது இருக்குது. ப்ளஸ் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. அதிலலாம் பார்த்திங்கன்னா சேலரி கம்மியாக தான் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சிஜி எடுத்துங்களேன். ஸோ போயிங் ஏர்க்ராஃப்ட் கம்பெனி வந்திருக்கு, லாஸ்ட் இயர் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது கேட்டர்பில்லர் எப்போதும் யூஸ்வலாக வருவாங்க. இவங்க பேக்கேஜெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 10 lakhs per annum இருக்கும். ஸோ அடுத்து வந்து கேட்டர்பில்லரு, ஸோ ஆல்ஸ்டாம், ஸோ இந்தமாரி ஒரு லாங் லைன் நிறைய மகேந்திரா, எல்என்டி, ஸோ இந்தமாதிரி பெரிய கம்பெனிஸ்லாம் வரும். ஓகே, ஸோ சிஜியில் படித்தா தான் வேலைக்கு போக முடியுமா? கிடையாது, இல்லை. இப்போ மெக்கானிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ சான்ஸ் டு கிளியர் அ கேட். நீங்கள் யூஜி படிச்சுட்டு இருக்கப்போவே கேட்டை நீங்கள் முழுசாக படித்து, ஸோ அதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் அ சான்ஸ் டு ஒர்க் இன் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பார்க்கு, ஸோ இதுமாரி மெகாரத்னா, மினி ரத்னான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் உங்களால் ஈஸியாக ப்ளேஸ் ஆக முடியும். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி அங்கே இருக்க இன்டர்வியூ கிளியர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களால் அங்கே போக முடியும். இன்கேஸ் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ், கரக்பூர், கான்பூர்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் வந்து உங்கள் ரேஞ்சே வேறு மாதிரி, உங்கள் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிடும். ஸோ இவ்வளோ பெரிய வேஸ்ட்டான ஒரு சிலபஸ் இருக்கிற இவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல அவுடேட்டடுங்கிறது வந்து இடமே கிடையாது. இன்ஜினியரிங்கே ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியல, 4 பேர் சொல்கிறத கேட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பை.